ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுழல் 2 வந்திருக்கு. ஆல்ரெடி சுழல் 1 வந்து சீசன் 1 வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ அதை பார்த்தா தான் இதுக்கான விஷயங்கள் என்னன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சுழல் 1 வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது வெப் சீரிஸு அமேசான் ப்ரைமில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. 8 எபிசோட்ஸும் 7 எபிசோட்ஸும் இருக்குது. 40-45 மினிட்ஸு. அது வந்து 2 இயர்ஸ் பேக் வந்துச்சு. இப்போ சுழல் 2 சீசன் 2 வந்திருக்கு. ஸோ அது பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இதுவும் பிடிக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் நான் இந்த சீரிஸ் பார்த்தேன். ஓகே, நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அது எப்படி இருந்தது, இது எப்படி இருந்தது பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சுழல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் போச்சு. ஸோ ஆப்வியஸாக வந்து அது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க அதே அப்யூஸ் பத்திரான விஷயங்களில் தான் அவங்க வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதை பற்றின விஷயங்கள் வந்து சோஷியல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறாங்களா, இல்லை கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு வகையில் இப்போ வர படங்களில் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்கன்னு சொன்னாலுமே அது வந்து சொசைட்டியில் ஏதாவது சேஞ்ச் உருவாக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஆனால் அவங்களுக்கான கமர்ஷியல் ஹிட்டில் அது ஏதோ ஒரு விஷயமா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சுழல் 1லையுமே சைல்டு அப்யூஸ் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதில் பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து அதுவும் அது ஃபேமிலிக்குள்ளேயே நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பொண்ணு அந்த பர்ட்டிகுலர் பர்சனை வந்து இது பண்ணிவிட்டு மர்டர் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிற மாதிரி தான் சுழல் 1 முடிச்சிருப்பாங்க. அதுதான் ஐஸ்வர்யா ராஜேஷ். ஸோ அவங்களோட ஓன் சித்தப்பாவே அந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டதுனால அவரை வந்து மர்டர் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிற மாதிரி தான் சுழல் 1 முடிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸ். சரி, இது எப்படி போயிருக்கு சுழல் 2ன்னு பார்த்தா, அந்த இதுவும் அவங்க பண்ணதுனால அவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க. அவங்களுக்கான அந்த என்ன சொல்கிறது, அந்த ஜெயிலுக்கு போயிருக்க அவங்கள வந்து எப்படியாவது வெளில கொண்டு வரணும். அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் அத பண்ணாங்க அப்படிங்கிற இடத்துல அது ப்ரூஃப் பண்ணுற இடத்துல அவரோட லவர் வந்து கதிர். அதுலேயும் அவர் தான் வருவார். லவர்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு கொண்டு போயிருப்பாங்க. அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்போது அவரோட ரிவால்வர் எடுத்து தான் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த அந்த மர்டர் பண்ணியிருப்பாங்க. சேஃப்டிக்காக எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் செல்ஃப் டிஃபென்ஸாக அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன் உருவாயிடும் அப்படின்னும்போது இப்போ அவங்க ஜெயிலில் இருக்காங்க. கேஸ் போயிட்டுருக்கு. அவங்களோட கேஸை வந்து எடுத்து வாதாடுற விதமாக தான் லால் அப்படிங்கிற கேரக்டர், நம்மளுக்கு தெரியும் லால் சார், அவர் தான் வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் லாயரா. ஸோ இந்த பொண்ணை வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் அந்த மர்டரை பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கான தரப்புக்கு வாதாடுற வக்கீல தான் லால் வருவார். ஸோ இப்படி தான் இந்த சுழல் 2 சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கதிர் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக இருக்கார். அப்படின்னும் சுழல் 1ல் ஐஸ்வர்யா ராஜேஷோட அவங்களோட பார்ட் நிறைய இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ராஜேஷ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்கோப் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் கதிர்க்கான ஃபுல் ஸ்கோப் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லால் சார் வந்து அந்த கேஸ் எடுத்து நடத்தினாலும் திடீர்னு அவரை யாரும் மர்டர் பண்ணிடுறாங்க. அதை நோக்கி தான் இந்த கதை போகுது. ஃபஸ்ட்டு சீசனில் வந்து நடந்த மர்டருக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சுழல் 2 அப்படின்னு போகுது. ஆனால் ஃபஸ்ட்டு எப்படியோ ஒரு 3-4 எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் லேக் அடிக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சீசனில் பார்த்த மாதிரி அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப இது இருக்கான்னு கேட்டால் இல்லை, நார்மலாக தான் போகுதுனாலுமே ஓகே என்ன தான் சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் வந்து அந்த கிளைமேக்ஸ், அதாவது ஒரு படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே எத்தனை எபிசோடு எடுக்கிறாங்களோ அத்தனை எபிசோட் ஸ்டார்டிங்லேயும் சரி, அந்த எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகும்போது சரி, ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சா தான் நெக்ஸ்ட் எபிசோட் நம்மளுக்கு பார்க்கணும்னு தோணும் இல்லைங்களா? அந்த ஆங்கிளுக்கு மட்டும் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் எஃபர்ட் நிறைய போட்டிருக்காங்க. அகைன் இதில் என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீசனில் அந்த அப்யூஸ் பற்றி சொல்லும்போது அது ஃபேமிலிக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே வந்து சொசைட்டியில் அது எந்த அளவுக்கு ஒரு நெட்வொர்க்காக இருக்குது, ஹியூமன் டிராஃபிக் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு மர்டரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போய் அது உள்ள நூல் பிடிச்சி போனால் பெரிய 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 நெட்வொர்க்கெல்லாம் வெளியில் வருது அப்படின்னு சொல்கிற இடத்துல ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்ற இடத்துக்கு இது போய் நிற்கிது. அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அந்த ஜெயிலில் இருக்கிறாங்க அப்படின்னும்போது அது விமன் ப்ரிசன் அப்படின்னு சொல்லும்போது விமன் ப்ரிசன் எப்படிலாம் இருக்கும், அங்கே அவங்களுக்கான சேலஞ்சஸோ டிஃபிகல்ட்டிஸோ அவங்களுக்கான ஒரு விஷயங்களோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் வந்து டைரக்டர் வந்து உங்களுக்கே தெரியும். இந்த சீசன் அந்த சீசனும் சரி இந்த சீசனும் சரி டைரக்டர் வந்து புஷ்கர் காயத்ரி. அப்படின்ற பட்சத்தில் நம்ம விக்ரம் வேதாவோட எல்லாருமே ஃபேவரேட் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இவங்களோடது அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இதில் ஃபுல்லாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போனாலுமே அந்த லால் சார் மர்டர் பற்றி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், இன்னொரு பக்கம் ஐஸ்வர் ராஜேஷ் வந்து ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னும்போது அந்த ஜெயிலில் வந்து அந்த விமன் ப்ரிசன்னு சொல்லும்போது அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்கிற இடத்துல அதெல்லாம் கொஞ்சம் வந்து டீப்பாக வந்து அதுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அந்த யூஏ சர்டிஃபிகேட் படமாக வரும்போது சென்சார் வயலன்ஸு யூஏ சர்டிஃபிகேட் அப்படிலாம் இருக்கும்போது ஓடிடியில் அதுக்கான எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படின்னும் போது அந்த விமன் ப்ரிசன் அப்படின்னு வர இடத்துல ஒரு சில விஷயங்களும் அது வந்து கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்டாக இருக்குது.
ஆனாலுமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து விமன் பிரிசன்ல அப்போல்லாம் என்ன சொல்றது? அந்த மாரி விஷயங்கள் அப்படின்னும்போது, அந்த இடத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் ஓரளவுக்கு அவங்க பார்ட்ட சரியா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாரி. ஆனா ஸ்கோப் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அவங்க ஜெயில்ல இருக்காங்க. ஒரு கில்ட் கான்ஷியஸ்ல இருக்காங்க. என்னதான் அவங்க மர்டர் பண்ணது ஒரு தப்பான ஆள் அப்படின்னு சொன்னாலுமே, அ ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு மர்டர் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு கில்ட் கான்ஷியஸ் அவங்களுக்குள்ள இருக்கு. அது என்னதான் தப்பான ஆளா இருந்தாலுமே, ரிவெஞ்ச் மாரி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கில்ட் இருக்கு. பட் ஆனா அது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணது அப்படிங்கிற மாரி அவங்களால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கேஸ் அத நோக்கி தான் போகுது. செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லி அவங்கள வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அவங்கள கொண்டு வந்தாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது ஒரு பார்ட்டா போகுது. இதுக்கு நடுவுல 8 கேர்ள்ஸ வந்து இந்த சீசன் 2ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த 8 கேர்ள் கேரக்டர்ஸ் தான் சீசன் 2க்கான மெயின் லீட் ரோல் அப்படின்னு சொல்லலாம். அந்த 8 கேர்ள்ஸ் அப்படின்னும்போது, அங்க வந்து 96 ஹீரோயின் நம்ம வந்து த்ரிஷா மேடம்க்கு முன்னாடி அந்த ஸ்கூல் பீரியட்ல ஒருத்தவங்க சொல்லுவாங்க. பேரு எனக்கு சரியா தெரியல. அவங்க இன்னும் 4, 5 பேரு எல்லாமே ஓரளவுக்கு அங்கங்க நம்ம பார்த்த முகங்கள் தான் அப்படின்னும்போது, அந்த கேரக்டர் செலக்ஷன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற அந்த 8 கேரக்டர்ஸுமே வந்து அவங்களுக்கான ரிவெஞ்ச் மூட்ல ஆல்ரெடி ஒரு ரிவெஞ்ச் மோடுக்கு போய் அதில வந்து தப்பு பண்ணிட்டு ஜெயில்ல இருக்க ஐஸ்வர்யா ராஜேஷ். இன்னும் இப்போ 8 கேர்ள்ஸ் வந்து அகைன் ஒரு ரிவெஞ்ச் மோட்ல அந்த ஜெயிலுக்குள்ள வராங்க. அதாவது கிரைம் பண்ணிட்டு வராங்களான்னு கேட்டா, அதுதான் சஸ்பென்ஸ். கிரைம் பண்ணாங்களா, பண்ணலையான்னு தெரியாது. ஆனா, ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட ஜெயில்ல அந்த 8 கேர்ள்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்க 8 கேர்ள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ஷன் இல்ல. பட் ஆனா, ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னும்போது, ஆப்வியஸா வந்து அபியூஸ் அப்படிங்கிற விஷயம் தான். சார் அப்ப அபியூஸ் அப்படின்னும்போது ஒருத்தர் அப்படின்னும்போது, இப்ப 8 பேர் அப்படின்னும்போது, அதுதான் வந்து அந்த கதையோட அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா அவங்க கொண்டு போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சின்ன வயசுல நடந்த அந்த விஷயங்கள், அப்புறம் ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இன்ஃபாக்ட் அதுல இருக்க ஒருத்தவங்க வந்து லாயரா கூட இருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் காட்டியிருக்கிற பட்சத்துல, அவ்ளோ வந்து அவங்க வளர்ந்துட்டு இருந்தாலும், அவங்கக்குள்ள இருக்க அந்த ஒரு என்ன சொல்றது? சின்ன வயசுக்கான அந்த வந்து அந்த சைல்ட் ட்ராமாவும், அப்புறம் வந்து அவங்களுக்கான அந்த அப்யூசிவ் அந்த விஷயங்களும் அவங்க மனசுல பதிஞ்சிருக்கிறதுனால, அது ஏதோ ஒரு வகையில அவங்க லைஃப் அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால, அதே சமயத்துல அந்த சின்ன வயசுல நடந்த விஷயத்துக்கு 10 வருஷத்துக்கு நடுவுல அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணி தானே சர்வைவ் ஆகி அதுக்கப்புறம் இவங்க வந்திருக்காங்கன்னா, அவங்க சர்வைவ் ஆகுறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்க? திருப்பி இவங்க 8 பேரும் ஜெயிலுக்கு வர்றதுக்கு யார் காரணமா இருக்காங்க? அப்படிங்கிற மாரி விஷயங்கள் வந்து கதையா, கன்டென்ட்டா நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. கொஞ்சம் விமன் பிரிசன் அப்படின்னும்போது வயலன்ஸும் கொஞ்சம் வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்லயும் வந்து கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தி இருந்த மாரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம போன ஃபர்ஸ்ட்டு சீசன்லயுமே பார்த்தீங்கன்னா, அ கோவில் திருவிழால நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற இடத்துல அதாவது ஒரு வாரம் அந்த கோயில் திருவிழா நடக்கும். இப்ப நவராத்திரிலாம் வந்து நம்ம வந்து 9 நாள் கொண்டாடும்போது, ஒவ்வொரு நாளும் அம்மன ஒவ்வொரு ரூபத்தில சக்தியா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்ற பட்சத்தில, அந்த ஊருக்கான விஷயங்களா கோயில் திருவிழா அப்படின்னும்போது, அந்த ஒரு வாரம் நடக்கிற விஷயத்தில தான் அந்த கோயில் திருவிழா பிளஸ் அந்த கிளைமேக்ஸ் சீனுன்னு ஒண்ணு கொண்டு போயிருப்பாங்க சீசன் 1. இதுலயும் அதே மாரி தான் சீசன் 2லயுமே அந்த கிளைமேக்ஸும் அந்த கோயில் திருவிழாவையும் கனெக்ட் பண்ணி தான் அங்கங்க அத காட்டுறாங்க அப்படின்னும்போது, இங்கேயுமே அம்மனோட சொரூபமா வந்து 8 உருவங்கள் அஷ்டகாளி அப்படின்னும்போது, அஷ்டகாளியும் சேர்ந்து தான் அந்த அரக்கன வந்து அழிக்கிறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ட தான் வந்து எடுத்துன்னு வந்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து என்ன சொல்றது? ஒரு பக்கம் அ கடவுளோட அந்த விஷயங்கள், இன்னொரு பக்கம் அ அவங்களோட லைஃப ஸ்பாயில் பண்ண அந்த அரக்கனுக்கான அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற 8 கேரக்டர்ஸோட ஸ்ட்ராங்கான விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டா, இந்த மாரி கமர்ஷியல் விஷயங்கள வந்து நீங்க அப்யூசிவ், வயலன்ஸ், ரிவெஞ்ச் இப்படி தான் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னும்போது, இது வந்து இந்த மாரி விஷயங்கள் திருப்பி திருப்பி வரவும், சோஷியல் அவேர்னஸ் வரும் அப்படிங்கிற மாரி ஒரு சில தாட்ஸ் வருது. என்ன கேட்டா, சோஷியல் அவேர்னஸ் வருமா அப்படிங்கிறத விட, எப்படி பார்த்தாலும் ஒண்ணு அவங்கள அவங்க செல்ஃபா வந்து புரொடெக்ட் பண்ணிக்காத வரைக்கும் இந்த மாரி அப்யூஸ தடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனா வந்து எல்லா படத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அப்யூஸ் நடந்தோனே ஒண்ணு அது போலீஸ் கேஸ் ஆகணும். இல்லன்னா அங்க ஒரு ஹீரோ மெட்டீரியல் வந்து காப்பாத்தணும். இல்லன்னா வந்து அவங்களே அந்த அந்த பர்ட்டிகுலர் பெர்சன ரிவெஞ்ச் எடுத்துட்டு வந்து கில்ட்டி ஃபீல்ல இருக்கணும். இப்ப ஐஸ்வர்யா ராஜேஷ் மாரி. அப்படின்ற இடத்த நோக்கி தான் போதுன்னும்போது, இது கமர்ஷியல் அப்படின்னும்போது, இத தவிர வேற வழி இல்லையா? இப்படிதான் காட்டியாகணுமா? அப்படின்னு கேட்டா, இத செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற மோட்லயுமே காட்டலாம்ல. இப்ப அந்த 8 கேர்ள்ஸுமே ஒவ்வொருத்தரும் நல்லா படிச்சு ஒரு நல்ல ஃபீல்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னும்போது, நீங்க அதுல ஒருத்தங்கள யாராச்சும் ஒரு நல்லா அவங்களுக்கு கராத்தே தெரியும், பாக்ஸிங் தெரியும். அந்த மாரி காட்டாம, அறிவுல அவங்கவங்க வந்து வளர்ந்துட்டாங்க. கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருக்கு, அறிவு இருக்கு. அப்படின்னும்போது, ஆனாலுமே அவங்களுக்கும் வேற வழியே இல்ல அந்த ரிவெஞ்ச் மோடுக்கு போறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு
அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கான சூழ்நிலைய இந்த சமூகம் உருவாக்கி குடுக்குமான்னு கேட்டா, அத சமூகம் உருவாக்கி குடுக்குதோ இல்லையோ, அவங்கவங்க தான் அத உருவாக்கி குடுக்கணுன்ற இடத்துலருந்து நீங்க ஏன் கதைய கொண்டு வர மாட்றீங்கன்னு எனக்கு வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபயர்ன்னு ஒரு படம் வந்து, அதுல கூட வந்து நெறைய பொண்ணுங்க பாதிக்கப்படுற மாதிரியும் ஏன்னா அது வந்து நிஜமாவே ரியல் இன்சிடென்ட்ன்னு சொல்றாங்க. அந்த ஃபயர் படத்துல பார்த்தீங்கன்னா, காசின்றவருக்கு வந்து நிஜமாவே நெறைய பொண்ணுங்கள அப்யூஸ் பண்ணி, இப்ப ஜெயில்ல நிஜமாவே ரியல் இன்சிடென்ட். அதனால ஜெயில்ல இருக்காருன்னு சொல்லும்போது, அத தான் படமா எடுத்திருக்காங்க அப்டின்னும்போது, அந்த படத்துலயுமே பொண்ணுங்களுக்கான ஒரு அப்யூசிவா தான் நீங்க வந்து கமர்ஷியலுக்கு காட்டுறீங்க அப்படின்னும்போது, இந்த மாரி இது கமர்ஷியல் ஹிட் குடுக்கணுன்றதுக்காக காட்டினாலுமே, நீங்க திருப்பி திருப்பி பொண்ணுங்களுக்கான அந்த விஷயத்த நீங்க பாசிட்டிவ் ஆங்கிள்ல அவங்களுக்கான செல்ஃப் டிஃபென்ஸ் மோட்லயும், அவங்க அவங்கள புரொடெக்ட் பண்ணிக்கிற விதத்திலயும் ஏன் காட்டல? அந்த மாரி படங்கள் ஏன் வரமாட்டேங்குது? அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இது சொசைட்டில இத பத்தி நம்ம பேசினா இது கம்மியாயிடுமான்னு கேட்டா, அது ஆப்வியஸா கம்மியாகாது. இது தப்பு செய்றவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்கன்னா, அந்த தப்ப தடுக்க முடியாது. ஆனா, அந்த தப்புலேருந்து நம்மள புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ண முடியும்னா, அந்த மாரி படங்கள மோட்டிவேஷனலா, இன்ஸ்பிரேஷனா ஏன் காட்ட மாட்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பழைய கொஞ்சம் அதாவது ஒரு 15, 20 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய் சாந்தி படம்லாம் வந்து அப்படி இருக்கும். போலீஸ் கேரக்டர்ஸ்லாம் வரும்போது, ஒரு பொண்ணு இவ்ளோ தைரியமா வளர முடியுமா? இவ்ளோ தைரியமா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க முடியுமா? அப்படிலாம் சொல்ற இடத்துல நிஜமான போலீஸ்லாம் வந்து இப்ப நெறைய பேர் வந்து லேடீஸும் நெறைய ஆக்டிவிட்டீஸ் பண்றாங்க. ஜிம் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து, ஸ்போர்ட்ஸ்லேருந்து, நெறைய பாக்ஸிங் வரைக்கும், ரெஸ்லிங் வரைக்கும் எல்லாமே பண்றாங்க அப்படின்னும்போது, இந்த அப்யூசிவ்ன்ற விஷயங்கள் கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கு அப்படின்னும்போது, 5 வயசு குழந்தையிலேருந்து 50 வயசு பாட்டி வரைக்கும் அப்படியே தான் இருக்குன்னும்போது, அவங்கவங்களுக்கான ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ ஒரு நெசசிட்டியா கத்துக்கணும் அப்படிங்கிற ஆங்கிள்ல கூட ஒரு படம் எடுக்கலாமே! அப்படின்னும்போது தான் எனக்கு தோணுது. இந்த மாரி படங்கள் வரவே இல்லையான்னு கேட்டா, கண்டிப்பா வந்திருக்கு. அ ஜெய ஜெய ஹே அப்படின்ற மாரி ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு அப்யூசிவான ஒரு ஹஸ்பண்ட் தான். அவர்கிட்டருந்து எப்படியாவது அவள காப்பாத்திக்கணுன்றதுக்காக அவ ரெஸ்ட் ரூம்லலாம் அவ என்ன சொல்றது? அந்த ஒரு வீடியோஸ் வந்து ஃபோன்ல வந்து ரெஸ்ட் ரூம்ல வந்து பார்த்து கத்துக்கிட்டு, அதாவது யாருக்கும் தெரியாம கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவ வந்து அத பழகிட்டு, அவன அடிக்கும்போதெல்லாம், அவன் திருப்பி அடிக்கும்போது இந்த பொண்ணு அடிக்கிறதோ, இல்ல வந்து என் மேல கை வச்சீன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு, ஒரு அவளுக்கான லைஃப்ல அந்த ஹஸ்பண்ட வந்து அவ வந்து தனக்கான புரொடெக்ஷனுக்காக ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அந்த ஹஸ்பண்ட எதிர்த்து நிக்கிற ஒரு விதமா அந்த படங்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து விஷ்ணு விஷாலோட படம் கட்டா குஸ்தி. அந்த படத்துலயுமே வந்து அவங்க வந்து அவங்களுக்கு அந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ், அந்த குஸ்தி அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா, அத மறைச்சு தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னும்போது, ஒரு காமெடி ஜோன்ல அத காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து நெறைய முடி இருக்க பொண்ணா வேணும், நல்ல குடும்ப பொண்ணா வேணும்னு தான் பொண்ணு பார்க்க போவாரு. ஆனா, அந்த பொண்ணுக்கு முடியே இருக்காது. வேணா வந்து அந்த சின்ன வயசுலயே அவ குஸ்தி கத்துக்கணும் அப்படி இப்படின்னும்போது ஒரு என்ன சொல்றது? ஒரு கேர்லியா இல்லாம ஒரு ஆம்பள மாரி வளர்ந்திருப்பான்னும்போது, மறைச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்கன்னும்போது, ஹஸ்பண்ட்காக அவ என்னதான் மறைச்சு வச்சாலும், ஒரு இடத்துல ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை வருதுன்னும்போது, அந்த கோவில் சீன்லலாம் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஃபைட்ல இறங்கி நின்னு பைக்ல செம்ம சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் பைக்கும் அவங்க ஓட்டிட்டு வருவாங்க. அப்படின்னும்போது, அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்படியே அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுவாரு. அதுவரைக்கும் கைய நீட்டிட்டு பொண்டாட்டி அப்படின்லாம் அடிச்சவரு, அதுக்கப்புறம் "உனக்கு இவ்ளோ தெரியுமா? இத நீ சொல்லவே இல்லையே!" அப்படின்லாம் சொல்ற இடத்துல, அது இதுக்கு மேல நான் எதுவுமே உன்கிட்ட பேச மாட்டேம்மா அப்படின்னு பொண்டாட்டிய பார்த்து பயப்படுற இது நெறைய மீம்ஸா காமெடியா கூட வந்துச்சு. சும்மாவே பொண்டாட்டினா பயப்படுவாங்க. இதுல பொண்டாட்டி கராத்தே தெரியும், குஸ்தி தெரியும்னா என்னப்பா ஆகுறது அப்படின்னா, அந்த பொண்ணு அத அன்னெசசரியா எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டா. அவளுக்கு வந்து அவளுக்கு அது தெரியுன்றது கூட அவ அவ்வளோ ஓப்பனா சொல்ல மாட்டா. ஆனா சூழ்நிலை காரணமா அது வெளில வரும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் அந்த பொண்ண வெறுத்தாலும், பயந்தாலும், அதுக்கப்புறம் அவளுக்குள்ள இருக்க டேலண்ட்ட மதிச்சு விஷ்ணு விஷால் வந்து அந்த விஷயத்த பண்றது அப்படிங்கிற ஆங்கிள்ல போகும்போது, இந்த மாரி கன்டென்ட்ட நீங்க ஃபன்னாவோ, இன்ஸ்பிரேஷனாவோ, மோட்டிவேஷனலாவோ பொண்ணுங்களுக்கு குடுத்தா, தப்பு குறையுதோ இல்லையோ, ஆனா அந்த தப்புலேருந்து தங்கள பாதுகாத்துக்கிறதுக்கான விஷயமா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு அந்த அந்த விஷயத்த இத நம்மளும் கத்துக்கலாம் போல இருக்கே! இத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கே! இப்போ வந்து நம்ம கரண்டி புடிச்சிட்டு இருந்த காலத்துலேருந்து கம்ப்யூட்டர் பிடிக்க ஆரம்பிச்சுட்டோம். லேப்டாப்பு நெறைய அறிவு சார்ந்த விஷயங்கள், மென்டலா நம்ம ஃபிட் ஆயிட்டுருக்கோம். மென்டலா நம்மளுக்கான நெறைய சோர்சஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்மார்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே, ஃபிசிக்கலா வந்து நம்மள நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில, ஒரு சில விஷயங்கள் வந்து நெசசரியா கத்துக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கான படங்கள் வந்தா நல்லாயிருக்கும். கம்ப்யூட்டர கத்துக் குடுக்கும்போதே எங்களுக்கு கராத்தேவும் கத்துக் குடுங்க. இல்லன்னா வந்து சாம்பார் வைக்கிறது முக்கியம் அப்படிங்கிறத விட, அத நாங்க Swiggyலயோ, Zomatoலயோ ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஆனா, அந்த வேலைக்கு போயிட்டு வர டைம்லயோ, இல்ல எக்ஸ்ட்ராவா நாங்க எங்களுக்கான ட்ரீம்ஸ நோக்கி போற இடத்துலயோ, எங்களுக்கான டிஃபென்ஸ்க்காக எல்லா இடத்துலயுமே பொண்ணுங்களுக்காக சேஃப்டி இருக்கான்னு தெரியாது. கேமரால ஆரம்பிச்சு, சுத்தி இருக்கவங்கள ஆரம்பிச்சு, ஏன் ஒர்க் பண்ற இடத்துல எத்தனை பேர் உண்மையா இருப்பாங்க, எத்தனை பேர் உண்மையா இருக்கிற மாரி நடிப்பாங்கன்னு கூட தெரியாத இடத்துல, ஒரு பொண்ணு தன்ன பாதுகாத்துக்கிறதுக்கான விஷயமா ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கிற மாரியே, செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற இடத்துலயும் ஒரு சில விஷயங்கள நீங்க காமெடியா கூட படத்துல கொண்டு வரலாம்ல. அத விட்டுட்டு திருப்பி திருப்பி நீங்க அப்யூஸு, அப்புறம் எங்கேயோ ஒரு சில
அத ஒரு சில இடத்துலன்னு சொல்ல முடியாது. நெறைய இடத்துல நடக்குது தான். அதான் எங்க நடந்தாலுமே அது ரியல் இன்சிடென்ட்டா நீங்க படமா அந்த ஃபயர் மாரி படங்கள் எடுக்கிறதாகட்டும், இல்ல இந்த மாரி படங்கள் எடுத்து எடுத்து ரிவெஞ்ச் மூடு, வயலன்ஸு அப்படின்லாம் சொல்றதுக்கு பதிலு, அந்த 9 பொண்ணுல ஒரு பொண்ண இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கூட காட்டியிருக்கலாம் அப்படின்னும்போது, அறிவு சார்ந்து நம்ம வளர்ந்துருக்கோம். பட் ஆனா அதே சமயத்துல நம்மளுக்கான ப்ரொடெக்டிவ்னு வர இடத்துல, அ அகைன் நம்ம வந்து ஏதோ அவங்க லைஃப்ல அந்த படத்துலலாம் காட்டுற மாரி ஏதோ ஒரு ஹீரோ வரணும், ஏதோ ஒரு லாயர் வரணும், அ ஏதோ ஒரு கிருஷ்ண பரமாத்மா மாரி ஒருத்தர் வரணும். அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது? காலங்காலமா ராமர் மாரி ஒருத்தர் வரணும். இப்படிதான் காலங்காலமா ஒண்ணு சொல்லிட்டுருக்குமே தவிர, அவங்களுக்கான விஷயத்த அவங்க பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற இடத்துலயும் ஒரு சில படங்கள்ல, இல்ல அட்லீஸ்ட் அந்த படங்கள்ல இப்ப இந்த படத்த இந்த வெப் சீரிஸ 6 மணி நேரம் காட்டியிருக்காங்க. அந்த 6 மணி நேரத்துல இந்த விஷயங்கள் என்னன்னு நம்மளால நடுவுலயே பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருது. இது இப்படிதான் போகப்போது, இப்படிதான் போகப்போது அப்படின்னு சொல்ற இடத்துல, ஏதோ ஒரு சின்ன இடத்துலயாவது ஒரு மோட்டிவேஷனான விஷயங்களையோ, இன்ஸ்பிரேஷனான விஷயங்களையோ வச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. நான் கூட இதோட ரிவ்யூ வந்து ஸ்டார்ட்டிங் வரத்துக்கு முன்னாடியே வந்து சீசன் 2 வரத்துக்கு முன்னாடி புஷ்கர் காயத்ரி அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்ப, அவங்க சொன்னாங்க 8 கேர்ள்ஸும் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸா சொல்லியிருக்கோம். ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கோம் அப்டின்னும்போது, என்ன ஸ்ட்ராங்கா நீங்க சொல்லியிருந்தாலும், அகெயின் அவங்களுக்கான வீக்னஸ்ன்னு வர இடத்துல, அது ஃபிசிக்கல் எஃபோர்ட்ன்னு வர இடத்துல, அ அவங்க வந்து அகெயின் வேற வழியே இல்லாம லாக்குக்குள்ளேயோ, ட்ராப்புக்குள்ளேயோ மாட்டுறதா தானே இருக்கு. அப்டின்னும்போது, கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனான விஷயங்களையும் கேர்ள்ஸ்க்கு வந்து சோஷியல் மெசேஜா சொல்ல ஆரம்பிங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன குழந்தை கூட, "அம்மா எனக்கு ஸ்விம்மிங் வேணாம், டான்ஸ் வேணாம், எனக்கு குக்கிங் கிளாஸ் வேணாம், எனக்கு கராத்தே கத்துக் குடு, எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக் குடு. நாளைக்கு நான் டியூஷன் போயிட்டு நான் வந்து லேட்டா வந்தேன்னா கூட, நான் எனக்கான விஷயத்த புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான தைரியத்தை எனக்கு அந்த ஆர்ட்ஸ் குடுக்கும்னா, அந்த ஒரு விஷயம் குடுக்கும்னா, அத நான் கத்துக்கிறேன்." இந்த குட் டச், பேட் டச் சொல்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதே குட் டச், பேட் டச்சையும் பேட் டச் ஒருத்தங்க பண்ணா, அவங்க கிட்டேருந்து நம்மளால காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்த அந்த குழந்தைக்கு குடுக்கறதுலருந்து, அப்புறம் வந்துட்டு ஒரு 25 வயசு பொண்ணு தனியா வேலைக்கு போயிட்டு வர்றதுலருந்து, இல்ல 40 வயசு ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிற ஒரு விமன் வந்து எப்ப வேணா நைட் வந்து அவங்களுக்கான விஷயத்துக்காக அவங்க வெளியில போயிட்டு வரலாம். பக்கத்துல இருக்க ஒரு ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு வரலாம், செய்யலாம். பயம் இல்லாம போயிட்டு வரலாம். அந்த வீட்ல இருக்க ஏதோ ஒரு ஆம்பள பையன தான் துணைக்கு கூட்டு போணும். இப்படிலாம் இல்லாம, கொஞ்சம் அந்த விஷயத்த நோக்குன படங்கள் எடுத்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நான் அந்த மாரி படங்கள் தான் வரவேற்கத்தக்கது அப்படின்னு நான் சொல்றேன். பட் ஆனா இத வந்து நம்ம கிரியேட்டர் சைடும் தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கான அவ்ளோ எஃபோர்ட் போட்டு அவங்க ஒரு படம் எடுக்குறாங்க அப்படின்னும்போது, அதுக்கான கமர்ஷியல் ஹிட்டையோ, கமர்ஷியல் லாபத்தையோ தான் அவங்க பார்ப்பாங்கன்னா, நம்ம எந்த மாரி விஷயங்கள வரவேற்கிறோமோ, அதுதான் அவங்களுக்கு லாபத்த குடுக்கும் அப்படின்னா, நம்மளும் கொஞ்சம் இந்த மாரி விஷயங்கள வரவேற்றா, அது அவங்களுக்கான விஷயமாவும் இருக்கும். நம்மளுக்கான விஷயமாவும் இருக்கும் அப்படின்னா, அந்த மாரி ஜெய ஜெய அந்த மாரி படங்கள், நான் சொன்ன மாரி கட்டா குஸ்தி, இப்போ விஜயசாந்தி படங்கள்லாம் அப்போ வரும்போது நெறைய அந்த போலீஸ் எனக்கெல்லாம் அந்த படம்லாம் அவ்ளோ பிடிக்கும். இப்போ தமிழ்லலாம் அந்த மாரி ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட போலீஸ் கேரக்டர் ஒரு படத்துல பண்ணியிருப்பாங்க. ஆனா பெருசா அது அந்த அளவுக்கு நிக்கல. அப்புறம் வரலட்சுமி சரத்பாபு சார் சாரி சரத்பாபு இல்ல, சரத்குமார் சார் அவங்க பொண்ணு 2, 3 படத்துல பண்ணியிருப்பாங்க அப்படின்னாலுமே, அவங்களுக்கான அந்த ஸ்ட்ராங் லீடிங் ரோலா ஒரு பொண்ணுக்கான விஷயத்த குடுக்க மாட்றீங்களே! அந்த மாரி படங்கள் வந்தா இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாவும், மோட்டிவேஷனலாவும் இருக்கும் அப்படின்னும்போது, அ தெலுங்கு படத்துல இப்ப வர படம்லாம் பெருசா இல்ல. ஆனா அப்ப விஜயசாந்தி படம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கும். ஒவ்வொரு படமும் அவங்களுக்கான கன்டென்ட்ட தான் வந்து அந்த ஒரு படத்துக்கான லீட் ரோலாவே இருக்கும்னா, அந்த மாரி படங்கள் வந்து வரணும். அ அப்படின்றது தான் என்னோட ஆசையா இருக்கு. பட் ஆனா இட்ஸ் ஓகே. இந்த இந்த சீரிஸ பொறுத்தவரைக்கும் சீசன் 1 மாதிரி இல்ல. சீசன் 2 கொஞ்சம் லேக் அடிச்சாலும் கிட்டத்தட்ட அத நோக்கி தான் போகுது. 4 செவுத்துக்குள் ஃபர்ஸ்ட் சீசன்ல 4 செவுத்துக்குள்ள அவங்க சித்தப்பாவே பண்ண விஷயம். அதுக்கப்புறம் சொசைட்டில எந்த அளவுக்கு நெட்வொர்க்கா இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து அ மிக்ஸ் அண்ட் மேட்சா எல்லா எமோஷன்ஸ், வயலன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து காட்டியிருக்காங்க. ஓகே ஃபைன். இப்படி தான் இருந்துச்சு கைஸ் அந்த சீரிஸ். உங்களுக்கு பார்க்கணும்னா Amazon Primeல இருக்கு. போய் பாருங்க. தேங்க் யூ.